வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முக்கியமான அறிவிப்பு என்னவாக இருக்கும். இதை பற்றி முக்கியமான அறிவிப்பு நாம் பார்க்கலாம். சிவி லிஸ்ட்டு, செகண்ட் சிவி லிஸ்ட்டு யாருக்கு வெளியாக இருக்குது, இவைகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு, இந்த ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய சான்றிதழ்களை எடுத்து வைத்துக்கோங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் அடுத்தடுத்த முக்கியமான தகவல்களை நீங்கள் தயாராகி கொள்ளலாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். செகண்ட் சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் ஆக போகுதுங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக செகண்ட் சிவி லிஸ்ட் எல்லாமே விரைவில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு எல்லாருமே கேட்குறீங்க, என்ன சார் அப்படி ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு? சிவி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செலக்டிவான பீப்புள்ஸ் தாங்க கூப்பிட்றாங்க, அதுவும் இந்த ரேங்க்கில் இருக்கிறவங்க தான். இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஏஓ பணியிடங்களை நிரப்ப தடை, சான்றிதழ் சரிபார்ப்பை மீண்டும் பதிவேற்றம் நீங்கள் செய்யணுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரீஅப்லோட் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சான்றிதழ்கள் ஏதாவது இஷ்யூ இருக்கிறவங்க, ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா ரீஅப்லோட் முடிச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகளுக்கு சான்றிதழ்களை மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பட்டியலில் உங்கள் பெயர் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஸோ லாஸ்ட்டு இம்பார்ட்டண்டான அது ஒரு அப்டேட் அப்படின்றத நான் உங்களுக்காக சொல்கிறேன். குரூப் 4 உடைய செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க, செகண்ட் சிவி லிஸ்ட்டு. ஸோ அதில் நிறைய பேர்த்துக்கு ஏமாற்றம், முதல் சிவி லிஸ்ட்டில் ஏமாற்றம் இருக்கிறவங்க செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்திங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் அடுத்தடுத்த தகவல்கள் வர இருக்குது. கவுன்சிலிங் தேதிகளும் இன்னும் நாளைக்கு இல்லை நாளை மறுநாளில் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியிட போகிறாங்க. ஸோ கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அழைப்புகள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிவி செகண்ட் சிவி எல்லாமே சேர்த்து வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக நடக்கும். வேக்கன்சிஸ் உயர்வு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடந்த 10 ஆண்டுகளில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் இவ்வளவு குறைந்தது கிடையவே கிடையாது. ஸோ 100% குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் உயர்வை நம்ம அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் தற்சமயம் என்ன ரேங்க் லிஸ்ட்டில் இருந்ததுக்கும் செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியாகும். டைப்பிஸ்ட்னா 762ங்க, ஜென்ரல் பிசிக்கு 656, பிசி முஸ்லீம் 86, எம்பிசி 495, எஸ்சி 372, எஸ்சி 75, எஸ்டி 25ங்க. அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 227 ஜென்ரல், பிசி 193, பிசி முஸ்லீம் 26, எம்பிசி 146, எஸ்சி 110, எஸ்சிஏ 22, எஸ்டி 8ங்க. ஃபார்கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு பார்க்குறப்ப ஜென்ரல் 228, பிசி 192, பிசி முஸ்லீம் 26, எம்பிசி 147, எஸ்சி 110, எஸ்சி 22, எஸ்டி 7ங்க. ஃபார்கார்டு வாட்சர் பார்க்குறப்ப ஜென்ரல் 268, பிசி 229, முஸ்லீம் 30, எம்பிசி 124, எஸ்சி 130, எஸ்சி 26, எஸ்டி 8ங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் நமக்கு பார்க்குறப்ப வெறும் 4662ங்க. கூடுதலான காலி பணியிடங்களை கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம நம்பலாம். ஸோ கண்டிப்பாக புதிய காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முக்கியமான அறிவிப்பு என்னவாக இருக்கும். இதை பற்றி முக்கியமான அறிவிப்பு நாம் பார்க்கலாம். சிவி லிஸ்ட்டு, செகண்ட் சிவி லிஸ்ட்டு
யாருக்கு வெளியாக இருக்குது. இவைகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு, இந்த ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய சான்றிதழ்களை எடுத்து வைத்துக்கோங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் அடுத்தடுத்த முக்கியமான தகவல்களை நீங்கள் தயாராகி கொள்ளலாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். செகண்ட் சிவிலிஸ்ட்டு பப்ளிஷ் ஆக போகுதுங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக செகண்ட் சிவிலிஸ்ட் எல்லாமே விரைவில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு எல்லாருமே கேட்குறீங்க, என்ன சார் அப்படி ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு? சிவிலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செலக்டிவான பீப்புள்ஸ் தாங்க கூப்பிட்றாங்க, அதுவும் இந்த ரேங்க்கில் இருக்கிறவங்க தான். இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஏஓ பணியிடங்களை நிரப்ப தடை, சான்றிதழ் சரிபார்ப்பை மீண்டும் பதிவேற்றம் நீங்கள் செய்யணுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரீஅப்லோட் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சான்றிதழ்கள் ஏதாவது இஷ்யூ இருக்கிறவங்க, ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா ரீஅப்லோட் முடிச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகளுக்கு சான்றிதழ்களை மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பட்டியலில் உங்கள் பெயர் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஸோ லாஸ்ட்டு இம்பார்ட்டண்டான அது ஒரு அப்டேட் அப்படின்றத நான் உங்களுக்காக சொல்கிறேன். குரூப் 4 செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க, செகண்ட் சிவிலிஸ்ட்டு. ஸோ அதில் நிறைய பேர்த்துக்கு ஏமாற்றம், முதல் சிவிலிஸ்ட்டில் ஏமாற்றம் இருக்கவங்க செகண்ட் சிவிலிஸ்ட்டுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்திங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் அடுத்தடுத்த தகவல்கள் வர இருக்குது. கவுன்சிலிங் தேதிகளும் இன்னும் நாளைக்கு இல்லை நாளை மறுநாளில் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியிட போகிறாங்க. ஸோ கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அழைப்புகள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிவி செகண்ட் சிவி எல்லாமே சேர்த்து வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக நடக்கும். வேக்கன்சிஸ் உயர்வு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடந்த 10 ஆண்டுகளில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேக்கன்சிஸ் இவ்வளவு குறைந்தது கிடையவே கிடையாது. ஸோ 100% குரூப் 4 வேக்கன்சிஸ் உயர்வை நம்ம அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் தற்சமயம் என்ன ரேங்க் லிஸ்ட்டில் இருந்ததுக்கும் செகண்ட் சிவிலிஸ்ட் வெளியாகும். டைப்பிஸ்ட்னா 762ங்க, ஜென்ரல் பிசிக்கு 656, பிசி முஸ்லீம் 86, எம்பிசி 495, எஸ்சி 372, எஸ்சி 75, எஸ்டி 25ங்க. அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 227 ஜென்ரல், பிசி 193, பிசி முஸ்லீம் 26, எம்பிசி 146, எஸ்சி 110, எஸ்சிஏ 22, எஸ்டி இப்போ 8ங்க. ஃபார்கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு பார்க்குறப்ப ஜென்ரல் 228, பிசி 192, பிசி முஸ்லீம் 26, எம்பிசி 147, எஸ்சி 110, எஸ்சி 22, எஸ்டி 7ங்க. ஃபார்கார்டு வாட்சர் பார்க்குறப்ப ஜென்ரல் 268, பிசி 269, முஸ்லீம் 30, எம்பிசி 124, எஸ்சி 130, எஸ்சி 20, 26, எஸ்டி 8ங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் நமக்கு பார்க்குறப்ப வெறும் 4662ங்க. கூடுதலான காலி பணியிடங்களை கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம நம்பலாம். ஸோ கண்டிப்பாக புதிய காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.